ஹரே கிருஷ்ணா. நம்ம சமீபத்தில் நம்ம காஞ்சி கௌரவாணி சேனலில் திருமங்கை ஆழ்வார் மலைன்னு ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. திருநீர்மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. திருமங்கை ஆழ்வார் 6 மாதம் காலம் இருந்து ரங்கநாதரை தரிசனம் பண்ணார். திருக்குறுங்குடியில் திருமங்கை ஆழ்வார் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க பகவான் நாராயணருக்கு சேவை பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் மோட்சம் அடைஞ்ச இடம் இந்த திருக்குறுங்குடி தான். அதுவும் எக்ஸாக்டாக இந்த கோவிலில் தான். இங்கேருந்து தான் அவர் வைகுண்டத்துக்கு கிளம்பி போனாராமா. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படி சுற்றி நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அழகான காட்சி, அப்புறம் வயல் வரப்பு, அப்படியே விவசாய நிலங்களாக இருக்குது. இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வாருடைய கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து திருமங்கை ஆழ்வார் கோவிலுக்கு போனார். உங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் பிடிக்கும், ஆழ்வார்களுடைய பாசனங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக திருக்குறுங்குடி வாழ்க்கையில் ஒரு வாட்டி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா. திருநெல்வேலியில் திருக்குறுங்குடிங்கிற திவ்ய தேசத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போகிற ஒரு அற்புதமான இடம் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய கோவில். நம்ம சமீபத்தில் ரீசெண்டாக போட்டிருந்தோம். திருநீர்மலைக்கு பக்கத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய மலைன்னு ஒன்று போட்டிருந்தோம். திருமங்கை ஆழ்வாருடைய பிளஸ்ஸிங்ஸில் இன்றைக்கி திருக்குறுங்குடி தரிசனத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி சொன்னால் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமங்கை ஆழ்வார் அவருடைய வாழ்க்கை கைங்கரியம் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வைகுண்டம் போன இடம் இங்கேருந்து தான். அதாவது அவர் மோட்சம் அடைஞ்ச இடம் இதுதான் அந்த கோவில். எவ்வளவு அழகுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி வயல்வெளி, அப்படியே அந்த மலைத்தொடர்கள், திருக்குறுங்குடி மலை மேல் நம்பி மலை இருக்குது. ஆழ்வார் இங்கேருந்து கிளம்பியிருக்காருங்க. பாருங்களேன், இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இறைவனுடைய படைப்பு எப்பா. அப்படியே சுற்றி பறவைகள், அப்படியே விவசாயம் பண்ணுறாங்க. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அப்படியே அழகான காட்சி. சுற்றி வயல்வெளி தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மயிலெலாம் அகவுது. அப்படியே வாழைத்தோப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆழ்வாருடைய தரிசனம். இப்போ தான் எம்பெருமானார், அதாவது ராமானுஜருடைய கோவிலும், அதுக்கப்புறம் திருப்பார்க்கடல் நம்பி கோவிலையும் சேவிச்சுட்டு இப்போ இங்கே திருமங்கை ஆழ்வார் கோவிலுக்கு வந்திருக்கோம். அடுத்ததான் மலை ஏற போகிறோம் வெற்றிகரமாக. அடிவாரத்தில் திருக்குறுங்குடி திவ்ய தேசமும் இருக்குது. திவ்ய தேசத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். காஞ்சி கௌரவாணி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.